வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு கேஸை யூஸ் பண்ணாமலே வெங்காய கார சட்னி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய கார சட்னி செய்ய 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பெரிய பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இதோட 6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம் சட்னியை. நம்ம அரைச்ச கார சட்னியை பவுலில் மாற்றிக்கிட்டோம். இப்போ அதோட 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ டேஸ்டான கார சட்னி தயாராக இருக்குது. இந்த வெங்காய கார சட்னியை நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.